ரீசெண்டாக நீங்களும் ஆர்ஜே விஜய் ஆகலாம்ங்கிற ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண நான் வந்த இடம் தான் கோயம்பேடு சென்ட் தாமஸ் காலேஜ். என் காலேஜில் அவுடி வாங்கிட்டு டங்கு ஸ்லிப்பு ஓடி வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண எவ்வளோன்னு கேட்டால் ஹவு மச்? 100 ரூபாய். அண்ணா ஒரு 20 ரூபா வாங்கிக்கணும். ஈவெண்ட்டில் கலந்துக்கிற ஆசையில் 100 ரூபா கட்டினதும் கையில் இதை கட்டி விட்டாங்க. இந்த கையில் இருக்கிற வரைக்கும் யாரையும் அடிக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் 4th ஸ்டாண்டர்டில் என் கூட படித்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு 10 வருஷம் கழிச்சு நேரில் பார்த்தேன். இந்த பிசிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஒரு வேலை ஐயாச்சாமியா இருக்குமோ? அவனேதான். ஆட நம்ம ஐயாச்சாமி. என்னை மறந்துருப்பானோன்னு நினச்சேன். பார்த்ததும் டே மச்சான் திரு எப்படா இருக்குன்னு கேட்டான். அப்புறம் நீ என்னடா டக்கின்லாம் பண்ணிட்டு இந்த பக்கம்னு கேட்டா, நான் இங்கே ஃபைனல் இயரா கல்ச்சரல் செக்ரட்டரி போஸ்டிங் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னான். இந்த லொக்கேஷனை பார்த்ததும் ஐடி கார்டை கழட்டிட்டு வளைச்சு போட்டோ எடுத்தேன். ஐடி கார்டை கழட்டினதை மறந்துட்டு ஐடி கார்டு போடாமல் உள்ளே போயிட்டேன். எந்த டிபார்ட்மெண்ட் நீ? இங்க வா. ஐயோ சார், நான் உங்கள் காலேஜில் சார் ஓடி வாங்கிட்டு வந்திருக்கேன் சார், இந்த ஐடி கார்டு போட்டேன் ஓகேவா. அவர்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகி ஆடிட்டோரியம்குள்ளே வந்துட்டேன். இங்கே இருந்த ஃபேனை பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆயிருவீங்க. வடிவேலு எத்த தண்டின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு இந்த ஃபேனை பார்த்ததும் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பிரியங்கான்னு ஒரு பாட்டு பாடுற ஒரு செலிபிரிட்டி வந்திருந்தாங்க. சத்தியமாக சொல்கிற பாட்டு பயங்கரமாக பாடினாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஜே போட்டிக்கு இவங்க தான் ஜட்ஜாக வந்தாங்க. இவங்களை ஆதித்யா டிவியில் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. கலந்துக்கிட்ட எல்லாருமே சூப்பராக பேசினாங்க. அடுத்து நான் கலந்துக்கிட்ட விஜய் போட்டிக்கு இவர் தான் ஜட்ஜாக வந்தார். எப்படி பேசி காட்ட போகிறோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அப்போது அங்கே இருந்த நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா மானம் போக கூடாது. கம் ஆன் பாய்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை நான் கேட்டதே இல்லை. அசத்துறோம். நெஞ்சில் குடி இருக்கும். குடி இருந்தாங்க நெஞ்சில, காட்டு நெஞ்சில, நெஞ்சிலே இல்ல எங்கேயும் இல்லை. ஜெயிச்சவங்க எல்லாருக்குமே அவார்டு கொடுத்தாங்க. பட் நம்மளால ஜெயிக்க முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம். கொடுத்து வச்சவன் நம்மளுந்தா இருக்குமே. இருந்தாலும் நீயும் நல்லா தான்ப்பா பேசின, இந்தாப்பா உனக்கு சர்டிஃபிகேட்னு சொல்லி ஆறுதல் பரிசு கொடுத்தாங்க. நாம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். ஈவெண்ட்டுக்கு வந்த அவசரத்தில் காலிலேருந்து எதுவுமே சாப்பிட்லன்னு என்ன இருக்குன்னு காலேஜ் கேண்டீனில் கேட்டால் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இருக்குன்னாங்க. சரி பரவாயில்ல, பசிக்கு சாப்பிடுவோன்னு சொல்லி சாம்பார் சாதம் சாப்பிட்டா அங்கேருந்து ஃப்ரெண்டு என்ன சொன்னான் தெரியுமா? பம்கின் சாம்பார் ஃபுல் பார்ட்டி அப்படின்னுவான். பம்கின் சாம்பார் என்னடா பார்ட்டி, ஃபுல் ட்ரீட்டு அப்படின்னு சொன்னேன்.